பாடி பில்டர்னால ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட்ல வரும்னா இதெல்லாம் வந்து பசங்க சம்பந்தப்பட்ட கேம், ஆண்கள் சம்பந்தப்பட்ட கேம். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகும்போது கூட எனக்கு வந்து பாடி எல்லாருமே கேட்பாங்க, பட் பர்டிகுலர் நீங்க எதுக்கு வந்து பாடி பில்டிங் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு வந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்குமே கேட்டாங்கன்னா வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அ இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், பைலட் ஆர் மாடலிங் ஆர் ஆக்ட்ரஸ், இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பாடி பில்டிங் வந்து என்னோட எய்மோ ஆம்பிஷனோ கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலுமே அதில் தெரியுதோ தெரியலையோ நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் வரணும் அவசியம் கிடையாது. தோத்தாலுமே பரவாயில்ல, அது தெரிஞ்சு தான் அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. யுவர் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மெடலோட வருவீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வருவீங்க. தோத்துட்டு வந்தாலுமே அதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு வருவீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் ஜிம்முக்கு போனேன். அதாவது எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஐ எம் அ மாம் ஆஃப் 2 children. இப்போ என் பையன் வந்து +1, இப்போ +2 போகிறான். பொண்ணு வந்து 10th standard போகிறாங்க. ஓகே, 2 குழந்தைங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாடி பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2017 நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ், எனக்கு ஃபிட்டாக இருக்கணும், நம்ம ஒரு எந்தூசியஸ்டிக்காக இருப்பேன். ஜஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக தான் ஜிம்முக்கு போனேன். அப்போ அந்த ஃபிட்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் இல்லையா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு நம்மளே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன், என்னென்ன ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னு யூடியூப்பில் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவேன். நான் எனக்கு இந்த ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணேன்னா வாட் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப்ஸ், கூகுள்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் இன்டர்நேஷ்னலாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க ஃபுட்டு கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. எவ்ரிடே 30 minutes ஆர் 40 minutes அவங்களுக்காக அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அவங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் ஹெல்த்தை வந்து அவ்வளோ கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் நம்ம ஹெல்த்தை பற்றி அவ்வளோ யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நமக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. இப்போது ஓகே 20, 25, 30 அந்த 30+ ஆகும்போது தான் எல்லாமே நமக்குள்ளே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேஸ்குலினாக இருப்பாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி மசில்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பிஹைண்ட் நூட்ஸ் அக்னி சிறகே டைட்டில் ஸ்பான்சர் தங்கமயில். இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டு. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ட் ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். பவர்ட் பை ஆனந்தம் சில்க்ஸ். அழகாய் ஆனந்தமாய் ஆனந்தம் சில்க்ஸ். Mabel Women's Wear, weaving Indian art culture and fashion. KTV True Value Groundnut Oil. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. And Howda Pay, your trusted payout partner. Education partner, Patrician College of Arts and Science.